நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா கேபினட் எல்லாம் மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டாச்சு. இது பெரிய ஓட்டப்பூர் அவங்க போட்டது நம்ம எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இந்த ரீஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாட்டையும் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதையும் பார்த்துருங்க. ஓரளவுக்குலாம் வேலை முடிஞ்சுங்க. பிடி செக்ஷன் மட்டும் வேலை முடிஞ்சிருக்கு. இந்த பவர் ஆம்பும் ட்ரான்ஸ்ஃபார்மரும் மாட்டினா சரி. எல்லாத்துக்கும் லைன் கொடுத்தாச்சு. இந்த பவர் ஆம்பு மட்டும் மாட்டி லைன் கொடுத்தா சரி. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இந்த வயர்லாம் டேக் பண்ணால் சரி. பவர் சப்ளை மட்டும் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல்இடி லைட் ஓடுது. இது முதல் செலக்ட் சுவிட்ச் இல்லை, நம்ம போட்டு செஞ்சுருக்கிறத. ஃபேனு இங்கே வச்சாச்சு. 2 ஃபேன் இருந்துச்சு. ஒன்று டோரில் மாட்டியிருந்தாங்க, அதை நம்ம அப்படியே கீழே மாட்டிட்டோம், வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபேனுக்காக. இது ஃபேனுக்கும் 12 வோல்ட் ரேட் வந்து எல்இடி லைட்டுக்காக. பவர் சப்ளை பிசிபியும் க்ளீன் பண்ணியாச்சு. அதனால் யூஎஸ்பிக்கான 5 வோல்ட் ரெகுலேட்டர் இங்கேயே வச்சாச்சு. பக்கு நோட்டு தான் போடுவேன். இது கஸ்டமர் அதில் இருந்ததை வேஸ்ட் பண்ண வேணும்னு சொல்லி அப்படியே பூரா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. புதுசாக பழகிற நண்பர்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தெளிவாக வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெளிவாக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் எதுவும் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். பவர் சப்ளை மட்டும் கொடுத்து செட்டை ஆன் பண்ணி பார்க்கணும். வேலையெல்லாம் முடிஞ்சது. எல்லா வேலையும் டேக் போட்டாச்சு. ஆன் பண்ணு. பார்த்தீங்கன்னா எஸ்டிஐசி கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. இந்த ஆம்பு நம்மளே ரெடி பண்ணிட்டோம்னா இந்த வோல்ட்டுக்கு என்னவோ அதை கரெக்டான ஐசி போட்டிருப்போம். இது ஏற்கனவே நம்ம ரீஒர்க் வந்ததுனால எஸ்டி அப்படியே போட்டுவிட்டோம். 4231 வந்து ஓரளவுக்கு வோல்ட்டு தாங்கும், ஆனால் இந்த ஐசி தாங்கலை. நம்மக்கிட்ட செக் பண்ண வரையும் நல்லா இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. அது ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம செக் பண்ணையில் அப்படி வந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு ஆம்பு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களே ஸ்பேர் வாங்கிலாம் கொடுத்துட்டாங்க. வேறு பீட்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இது சப்புக்கு மாட்டி கொடுக்க போகிறோம். எஸ்டிகே மட்டும் நம்பவே முடியறதில்ல. அது என்ன வோல்ட் கொடுக்கணும் என்னன்னு வந்து அதை மென்ஷன் பண்ணவே முடியறதில்ல. ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. இது
ஓல்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சீட்டு படி பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் போடலான்னு போட்டிருக்காங்க. நம்ம கம்மியாக தான் 24 அப்போயே எனக்கு டவுட்டு, அப்போயே சொல்லி தான் விட்டேன் கஸ்டமர்கிட்ட, எஸ்டிகே மட்டும் இதை மாற்றிடுங்க சீக்கிரம் அப்படின்னு. சரி கண்டிப்பாக கொஞ்ச நாள் வந்து மாற்றிடுறேங்க அப்படின்னாரு. நம்ம சொல்லி விட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களும் நம்ம சைடு ஒன்றும் கேட்கல. இருந்தாலும் நமக்கு மனசு கேட்கல. திருப்பி அவங்கள்ட்ட ஒரு மாதிரியாகவே சங்கடமாகவே இருந்துச்சு, என்னடா போச்சு அப்படின்னு. அப்புறம் அவங்களே ஸ்பேர் வாங்கினா கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடியே சொல்லி விட்டதுனால அவங்க அதை மாற்றின்னு சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம இதை சொல்லாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே ரீமார்க் வந்திருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி எஸ்டிகே போட்டிங்கன்னா வோல்ட்டு கம்மியாக கொடுங்க. 18 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஏன்னா இவங்க வந்து இதுக்கு வந்து வோல்ட்டு, இந்த ஆம்பியருக்கு வந்து அவங்க கொடுத்த வோல்ட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க மாட்டுக்கு. நம்ம இதை புது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இது கொடுக்க தாங்கலை. ஆனால் சில இடத்துல 423 கொடுக்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஐசி தாங்குது, ஒவ்வொரு ஐசி தாங்கிறதில்ல. இந்த ஐசிக்கு எஸ்டிகேக்கு வந்து நம்ம வோல்ட்டு பார்த்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினா இதுக்கு வோல்ட் பத்தாது. பெட்டுக்கு வந்து டிரான்சிஸ்டர் போட்டுக்கு வந்து வோல்ட் பத்தாது. அதுக்கு லோடு கொடுக்கையில் டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகும். அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா காயில் வீக் ஆகிரும். இதனால் போர்டு நீங்கள் வாங்கி போடையிலேயே என்ன ஒரே மாதிரி வாங்கிக்கிங்க. இல்லை எஸ்டிகே போடுறீங்கன்னா 5 ஆம்பியருக்கு கீழே வோல்ட்டு 20 24 அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. 3 எஸ்டிகே போடுற மாதிரி இருந்தால். நம்ம மறுபடியும் இதை மாட்டி ஆடியோ டெஸ்ட் எடுத்து கொடுத்துருவோம். நான் ஏற்கனவே எல்லாம் ஆடியோ டெஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட பாடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்ககிட்ட கொண்டு போட்டதுமே பாடிச்சுங்க, அப்புறம் போயிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் மறுபடியும் நம்ம இதை மாட்டி, ஏற்கனவே நல்லா வீடியோ எடுத்து வச்சுட்டேன் பழைய ஆம்பை. இதை ரீஒர்க் பண்ணது வீடியோ, டெஸ்டிங் வீடியோவில் எடுத்துட்டேன். ஆனால் நம்ம சேனலில் போடலை. அது கஸ்டமருக்கு சங்கடமாயிரும். நம்ம சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு போட்டோம் அப்படின்னா அது ரிப்பேர் ஆகிடுச்சு, இவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பாரு அப்படின்னு. அதனால் நான் மறுபடியும் நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலான்னு அது போடவே இல்லை.